டெய்லி எஸ்ஐபினா என்ன அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண லாஸ்ட் வீடியோல. இந்த வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் லாஸ்ட் வீடியோல கேட்ட டவுட்டுக்கான விளக்கத்தையும் டெய்லி எஸ்ஐபி பத்தி ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரெக்கார்டிங்கும் இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல, இப்பதான் புதுசா வரீங்கன்னா நம்ம ஜெகமே பணம் சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்கார்டிங் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல போட்ட டெய்லி எஸ்ஐபி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இது எனது நீண்ட நாள் சந்தேகம், இப்போ தீர்ந்தது, நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தினமும் கட்டாயம் முதலீடு செய்ய வேண்டுமா? தினமும் செய்யறது தான் இந்த டெய்லி எஸ்ஐபி மெத்தட். டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது நீங்க டெய்லி தான் உங்களுக்கு போய் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, 2000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்ல போட்டுட்டு நீங்க ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி மேண்டேட்டு நீங்க பண்ற ஆப்லயோ இல்ல நீங்க ஏஎம்சிலயோ நீங்க கொடுத்துருவீங்க. உங்க அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா டெய்லி அந்த அமௌண்ட்டை எடுத்துருவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதே நீங்க டெய்லி எடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா அதுல எடுத்துருவாங்க. அது டெய்லி தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்களா போய் அதுல கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட முன்னாடியே இருந்துச்சுன்னா கட்டி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க டெய்லி எஸ்பி அக்கௌண்ட்ல கட்டிட்டீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு தொகை முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டெய்லி எஸ்ஐபினாலே சிஸ்டமேட்டிக் தாங்க. நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 100 ரூபாய் தான் நீங்க மேண்டேட் கொடுத்துருப்பீங்க, அதாவது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க, அதை மட்டும் தான் ஆட்டோ டெபிட் கொடுத்துருப்பீங்க, அதை மட்டும் தான் டெபிட் ஆகிட்டு இருக்கும். நீங்க அதை தாண்டி டாப் அப் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க செய்யற ஆப்லயோ இல்ல நீங்க ஏஎம்சிலயோ சொல்லி அது டாப் அப் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். 100 ரூபாங்கிறத 200 300 மாத்தினா நீங்க டெய்லி 300 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்க நியூ எஸ்ஐபியா நீங்க 200 ரூபாய் எஸ்ஐபி ஒரு நாளைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி 100 ரூபாய் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு 100 ரூபாய் அடிஷனலா நீங்க எஸ்ஐபி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே உள்ள எஸ்ஐபில டாப் அப்போ இல்ல எஸ்ஐபி மாடிஃபிகேஷனோ கொடுத்து நீங்க மாத்திக்கலாம். வெவ்வேறு அமௌண்ட் கட்ட முடியாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த 100 ரூபாய் தான் கட்டிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 100, ஒரு நாளைக்கு 200, ஒரு நாளைக்கு 500 அப்படி கட்ட முடியாது எஸ்ஐபி மெத்தட்ல. அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எஸ்ஐபியா சூஸ் பண்ணாம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா ஸ்கீம்லயும் மினிமம் 100 ரூபாய் இருக்கிறது மேக்ஸிமம் ரேர் தான். நிறைய ஸ்கீம்ல எல்லாம் இருக்காது, ரொம்ப ரேர் கேஸ்ல தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees அலோவ் பண்ணுவோம். உங்களுக்கு 500 ரூபாய் அப்படின்னாக்கா ஒன் டைமா அலோவ் பண்ணுவோம், லம்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. டெய்லி எஸ்ஐபி மெத்தடுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொரு முறையும் வேற அமௌண்ட் அதுல கட்ட முடியாது. ஒரே அமௌண்ட்டை தான் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிட்டே இருக்கும். வெவ்வேறு அமௌண்ட் ஒவ்வொரு நாளைக்கு டெபிட் ஆகாது. அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டெபாசிட் செய்வது போல் செய்யலாமா? நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் டெபாசிட்டே பண்ணுவீங்க. அதுல இருந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா தான் உங்க எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து தான் இது ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிட்டு இருக்கும், ஆட்டோ டெபிட் ஆகிட்டு இருக்கும். டைரக்டா போய் ஸ்கீம்ல போய் பணம் கட்ட போறது இல்ல. நீங்க எஸ்பி அக்கௌண்ட்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா இசிஎஸ் பேமெண்ட் மாதிரி அது பாட்டுக்கு ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்கீம்ல போய் பணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டை தான் நீங்க பணம் கட்ட போறீங்க. எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இதை நடத்துகின்றன? ரொம்ப மினிமம் ஸ்கீம்ல மட்டும்தான் இந்த 100 rupees டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கு. அதுவுமே எந்த ஸ்கீம்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கீம் சப்போஸ் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டைத்துல அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். இல்ல வெப்சைட்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு டெய்லி எஸ்ஐபி எந்த ஸ்கீம்ல இருக்குங்கிறத காமிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல உங்க நேமையும் ஃபோன் நம்பரையும் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு கைட் பண்ணுவேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ்லயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரியல, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரியல, இப்பதான் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும். frequently asked questions ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் பார்த்துருவோம். வாட் இஸ் டெய்லி எஸ்ஐபி? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பிக்சட் அமௌண்ட்டை நீங்க டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் டெய்லி எஸ்ஐபி. 100 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனா பட் டெய்லி மெத்தட்ல பண்றதுக்கு பேர் தான் டெய்லி எஸ்ஐபி. ஃபினான்ஷியல் கோலை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 200, ஒரு நாளைக்கு 100, உங்களால எவ்வளவு முடியுமோ, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே டெபிட் ஆகும். பட் என்ன பிக்சட் அமௌண்ட் தான் டெபிட் ஆகும். 100 ரூபானா 100 ரூபா, 200 ரூபானா 200 ரூபா. என்ன அமௌண்ட் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த பிக்சட் அமௌண்ட் மட்டும் தான் டெபிட் ஆகும். மந்த்லி எஸ்ஐபிக்கும் டெய்லி எஸ்ஐபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, டெய்லி எஸ்ஐபிங்கிறது உங்களுக்கு டெய்லி எடுப்பாங்க, மந்த்லி எஸ்ஐபி மந்த்லி எடுப்பாங்க. அதாவது மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இர்ரெகுலரா சேலரி இருக்கு, டெய்லி வேஜஸ்ல இருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த டெய்லி எஸ்ஐபிங்கிறது சூட்டபுளா இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்ஏவி என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கிடைக்கும். ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. ருபி காஸ்ட் ஆவரேஜிங் இந்த டெய்லி எஸ்ஐபியில் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாகவே இருக்கும் மந்த்லி எஸ்ஐபியை கம்பேர் பண்ணும்போது.
மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டெய்லி எஸ்ஐபியில் என்ன? மினிமம் 100லேருந்து ஆரம்பிக்குதுங்க. ரெகுலராக மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக ஏஎம்சி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி எஸ்ஐபியை நான் வந்து ஸ்டாப் பண்ணலாமா? எஸ், ஸ்டாப் பண்ணுறதோ பாஸ் பண்ணி வைக்கிறதோ இந்த எஸ்ஐபி ஆப்ஷனில் உண்டுங்க. இப்போ உங்களால் கட்டவே முடியாது போல இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோடய ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபண்டை விட்டுறலாம். அந்த ஃபண்டை ரிடம்ஷன் பண்ணி நீங்கள் பணம் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 2 வருஷம் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் உங்களால் கட்ட முடியல அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க 73,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் 11,000 ரூபா. உங்களுக்கு அந்த டயத்தில் 2 வருஷம் கழிச்சு ஒரு 84,000 ரூபாய் இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த 84,000 ரூபாய் இன்னும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அடிஷ்னலாக அது பாட்டுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கூட விட்டுறலாம், இல்லை நீங்கள் அந்த டயத்தில் ரிடம்ஷன் பண்ணியே எடுத்துக்கலாம். இல்லை நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன், என்னால் இந்த ஒரு 2-3 மாதம் ஒரு 6 மாதத்துக்கு என்னால் கட்ட முடியாது அப்படின்னா பாஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். டாப் அப் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக டெய்லி எஸ்ஐபி மெத்தட்லையும் இப்போ நீங்கள் 100 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 200 ரூபாயா மாற்றணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 200 ரூபாயா மாற்றணும், 300 ரூபாயா மாற்றணும் அப்படின்னாக்க ஏஎம்சிலையோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையோ நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்கன்னாக்க அவங்க அதை மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் டாப் அப் பண்ணியும் அந்த இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ 100ங்கிறத 200 300 அப்படின்னு டாப் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தனி எஸ்ஐபியாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம் டாப் அப் பண்ணுறதுக்கு. அது ஒன்றும் ஃபாலோ அப்பும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். டெய்லி எஸ்ஐபிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஒரு சார்ஜஸும் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கு டிஃபர் ஆகும். பேங்க்ல மட்டும் நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சப்போஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா கண்டிப்பாக சில பேங்க்ஸ்ல வந்து பவுன்சிங் சார்ஜஸ் போடுறாங்க. அதனால உங்களை பேங்க்ல என்கொயரி பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது டெய்லி இன்கம் வாங்குறவங்களுக்கு, நான் உண்டியல்ல பணம் சேர்க்கிற ஹேபிட்ஸ் இருக்கு, நான் சேர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரு எக்ஸ்பென்சஸா ஒரு காஃபி டீ குடிக்கிற செலவை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க டெய்லி எஸ்ஐபி மெத்தடுங்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். எல்லா ஏஎம்சிலையும் இந்த ஸ்கீம்ஸ் கிடையாதுங்க, ஒரு சில ஏஎம்சில மட்டும் தான் இருக்கு. பட் நீங்க எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் உங்களை ஃபினான்ஷியல் அட்வைஸ்ல கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி என் மூலியமாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.